இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கெடுவோம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கெடுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய இந்த தபசு நாட்களை நினைத்து, கடந்த ஆண்டும் இந்த தபசு நாட்களில் ஆண்டவருடைய கிருபை மாறாமல் இருந்தது. அது இந்த ஆண்டு மாறாமல் இருக்கிறது, அது என்றும் மாறாமல் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய கிருபை என்றும் மாறாத ஒரு கிருபையாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு என்றைக்கும் மாறாத ஒரு அன்பாக இருக்கிறது. ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்க திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 113 வசனம் ரொம்ப அழகா இருக்கிறது. அப்ப எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஏன் சொன்னா, அவர் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர், ஆவாந்திர வெளியை தண்ணீராக மாற்றுகிறவர், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். அவர் சொல்லால் ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தை மாறவே மாறாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்கும்படியான சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். கொஞ்சம் யோசித்து பார்த்தா, கடந்த ஆண்டுகளில் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்தவங்க நம்ம பக்கத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் அல்லவா, இரக்கத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா. ஏன்னு சொன்னா, சூரியன் அது தொடங்குற இடத்துல இருந்து அது அஸ்தமிக்கிறது வரைக்கும் அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அப்ப அவருடைய நாமம் துதிக்கப்படுகிற இடத்துல அவர் மகிமைப்படுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த திருச்சபையில நல்லா துதிக்க போறோம். ஒரு வார்த்தையை நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இந்த தாசன் எழுதியிருக்கிறார், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை. சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அவரால் ஆகும், எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாம் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். இந்த துதி ஆராதனையில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும் என்று சொல்லலாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உள்ளத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவர் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர். ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுகிற தேவன். அவரால் ஆகும், எல்லாம் ஆகும் என்று சொல்லலாம். சொல்லுவோமா? ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி நம்மையே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. ஆமென். வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க. வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க. வாழ்க. உம் நாமம் வாழ்க. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவில். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமென். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவிலே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆகும் எல்லாம் எல்லாமாகும் உம்மாலேதான். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். நல்லா கரங்களை தட்டுவோம். ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர், ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுகிற ஆண்டவர். நிச்சயமாக இந்த துதி ஆராதனையில கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றணும்னா நம்ம ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு செய்த கிருபையை எண்ணி பார்க்கணும். எத்தனை தடவை ஆண்டவரை விட்டு வழி விலகி போனாலும் அத்தனை தடவை ஆண்டவர் நம்மை மன்னித்து இருக்கிறார். அத்தனை தடவை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு சுவிசேஷ வேத பாடம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம எவ்வளவா உணர்ந்தோம். உண்மையிலேயே ஆண்டவர் அவ்வளவு தூரம் நம்மை மன்னித்திருக்கிறார், அவ்வளவு தூரம் மன்னித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரை விட்டு நம்ம வழி விலகி போனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்முடைய அன்பு மாறாது சுவாமி, உம்முடைய இரக்கம் மாறாது, உம்முடைய தயவு மாறாது. சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். கெத்செமனையில எங்களுக்காக அழுதுறீங்களா சுவாமி? ஆமாண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. யாருக்காக தெரியுமா? நமக்காக. அப்ப அந்த அன்பை எண்ணி பார்த்து, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை எங்களுடைய கண்கள் கலங்குகிறது. நம்ம எல்லாரும் அமைதியாக அவருடைய அன்பை எண்ணி பார்க்க போகிறோம். அவருடைய அன்பை எண்ணி பார்க்க போகிறோம். அவர் அன்பு இல்லைன்னா இந்த இடத்துல நம்மளால நிற்க கூட முடியாது. அவர் அன்பு இல்லைன்னா அவரை ஆராதிக்க முடியாது. அவருடைய அன்பு இல்லைன்னா நம்ம ஆண்டவரை துதிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை எண்ணி பார்ப்போமா? ஆண்டவருடைய அன்பை எண்ணி பார்ப்போமா? இயேசப்பா, நீர் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பிற்காக நன்றி. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்படியே பாடுவோமா? கல்வாரி அன்பை. கல்வாரி அன்பை இன்னிலும் வேலை கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. இன்னும் ஒரு தடவை சொல்லுவோமா எல்லாரும்? கல்வாரி கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை. எத்திசையும் நிற்கின்றதே. எங்கள் மனம் நிற்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. Yes, Lord. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள்
மாட்டி சிலுவையில் மாட்டி வதைக்கிறோ. ஆமென். ஆமென். சிலுவையில் மாட்டி வதைக்கிறோ. அப்போதும் அவர்காய் அன்போடு அவர்களை கண்டீரோ. அப்பாவும் மனம் பிரிவே. ஆமென். கல்வாரி அன்பை என்னிடம் கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுங்கள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடம் கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுங்கள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்பாவும் மனம் பிரிதே. எல்லாரும் சொல்லுவோம். அப்பாவும் அன்பு பிரிதே. எல்லாரும் சொல்லுங்க. அப்பாவும் மனம் பிரிதே. அப்பா உன் அன்பு பெரிது. அப்பாவும் அன்பு பிரிதே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய அன்பு மாறவே மாறாது. ஆண்டவருடைய மனம் மாறவே மாறாது. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஜெபித்து முடிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இன்னைக்கு கொஞ்ச நேரம் உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீங்க தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் இந்த ஆராதனையில உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை உணர்கிறோம். உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை உணர்கிறோம் சுவாமி. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நாங்கள் பார்க்க நீர் உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலவேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலையிலேயும் உம்முடைய ஜனமாய் உம்மை தொழுது கொள்வதற்கு நாங்கள் கூடிவர நீர் எங்களுக்கு செய்த அனுகிரகத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையில் நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானிக்கிற இந்த வேளையில் தூய் ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நிரப்பி பலப்படுத்தி நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் உம்முடைய திரு சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளின் காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் தோத்திரம். இந்த காலை வேளையில் இந்த பொது சேகரத்தின் தலைவர் ஆயர் அண்ணன் அருள் திரு சமையல் ஆர்வி சிங் ஐயா அவர்களுக்கு, அக்கா ஷிபாக்கா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். இந்த திருச்சபையினுடைய பரிபாலன கமிட்டி உறுப்பினர்கள், பொறுப்பானவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நான் சார்ந்திருக்கிற நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் பொதுச் செயலாளர், எங்களுடைய தலைவர், உப தலைவர், பொருளாளர், 942 மிஷினரி பணியாளர்கள், 1636 சுதேச மிஷினரிகள் சார்பாய் இது ஒரு பெரிய மிஷினரி குடும்பம். 8,24,000 விசுவாசிகள் இந்த தேசத்தின் எல்லை எங்கிலும் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு எனும் மிஷினரி குடும்பத்தின் சார்பாய் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஜபங்களுக்காக, நீங்கள் ஊழியங்களுக்காக செய்கிற எல்லா ஆதரவுக்காகவும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி இந்த நாட்களில் உங்களோடு கூட இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை உண்டாக்கி தந்த போதகரன் அவர்களுக்கும் திருச்சபையாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் பெருமை இல்லாதிரு அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்தோம். நேற்றைக்கு மாலை வேளையில் உண்மை உள்ளவனாயிரு அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தோம்.
இந்த நாளின் காலை வேளையிலேயும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இப்போ இந்த குட்டிப்பிள்ளைகள்லாம் வந்து வசனம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு குட்டி பையன் க்ரீன் கலர் ட்ரெஸ், க்ரீன் சாக்ஸ் போட்டிருக்கான். அதிரடிப்படை ட்ரெஸ்ஸில் அவன் பேண்ட்டு போட்டிருந்தான்ல, என்ன அவன் வந்து அந்த வசனம் சொல்லி முடித்த உடனே என்ன பண்ணான்? ரைட், டான்ஸ் ஆனான். நான் யோசித்தேன், அவன் அந்த வசனத்தின் அர்த்தத்தை ஒரு வேளை புரிஞ்சு சொன்னானோ என்னமோங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. ஏன்னா அது என்னன்னு முடிஞ்சுது, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஸோ அந்த மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்ந்த மனிதனால் ஆடாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த குட்டிராஜா அதை புரிஞ்ச ஆனானே என்னன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் வசனத்தை அழகாக சொல்லி முடிச்சிட்டங்கிற அந்த சந்தோஷத்தில் அவன் ஒரு குதிச்சானே, அழகாக இருந்துச்சு. இன்னொரு குட்டி பொண்ணு, அது ரொம்ப குட்டி, அதுவும் அந்த குட்டி பாப்பாவும் அழகாக வசனம் சொன்னான். ஸோ அப்படி அந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ண பேரண்ட்ஸை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆண்டவர் உங்கள் முயற்சிகளை கனம் பண்ணுவார். இந்த குட்டி வயசோடு விட்டுறாதீங்க, சரியா? தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகும் அப்படி தட்டி கொடுத்து சாமிக்குள்ளே உருவாக்கிட்டே இருங்க, ரொம்ப முக்கியம். இந்த நாளில் கூட 1-2 வசனங்கள் வாசிக்கலாமா? சங்கீதம் 86:5. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும். ரைட், ஆண்டவர் நல்லவர், மன்னிக்கிறவர், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மீதும் மிகுந்த கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம்? மன்னிக்கிற தெய்வம். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களே. அதில் என்ன போட்டிருக்கு? தானியேல் 9:10. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர்கிட்ட இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நம்முடைய தெய்வம் மன்னிக்கிற தெய்வம், தண்டித்து அழிக்கிற ஆண்டவர் இல்லை. ஸோ மீட்பு தருகிறவர், மன்னிக்கிறவர். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 5வது வசனம். அது என்ன போட்டிருக்கு? நம்ம இன்னைக்கு எல்லாரும் மனப்பாடமா சொன்னல. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய ஆண்டவர் வந்து மன்னிக்கிற ஆண்டவர், மீட்பு தருகிற ஆண்டவர், வாழ்வு தருகிற ஆண்டவர். நம்மை மன்னித்து புதுப்பித்து அரவணைத்து நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். ஸோ அப்போ இன்னைக்கு நானும் நீங்களும் யாரா இந்த சர்ச்சுக்கு அவரை ஆராதிக்க வந்திருக்கோம்? நம்மளெல்லாம் மற்றவங்க என்னன்னு சொல்கிறாங்க? கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க. என்ன? கிறிஸ்து அவன், அப்படி இருந்தால் தான் அவன் கிறிஸ்தவன். கிறிஸ்து அவனிலே இருந்தால், இல்லைன்னா அவன் கிறிஸ்துவை போல் இருந்தால் தான் அவன் யாரு? கிறிஸ்தவன். மற்றபடி பேரில் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால, பரம்பரையில் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால கிறிஸ்தவன் கிடையாது. ஸோ அப்போ இங்கே கிறிஸ்து மன்னிக்கிற தெய்வம். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவரிடத்துல இரக்கங்களும் மன்னிப்புகளும் ஏராளமாய் உண்டு. ஸோ அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, நான் ஆண்டவரின் பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற நானும் நீங்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மன்னிக்கும் குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மன்னிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார். நான் பாவி, என்னுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், துரோகங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நான் அவர்கிட்ட அறிக்கையிட்டேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படிங்கிற அந்த ரட்சிப்பின் நிச்சயம், பாவ மன்னிப்பின் அனுபவம், மறுபிறப்படைந்த அந்த புது வாழ்வு நம்மளே இருக்குமானால் எனக்கு பிறரை மன்னிப்பது லேசான காரியம். ஏன்னா நான் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு பெற்ற பாவி. நான் இன்னொருத்தரை மன்னிப்பதற்கு எனக்கு எந்த நிபந்தனையும் தேவையில்லை, கட்டுப்பாடுகள் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான அளவுகோல் அதுதான். ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், அதனால நானும் மன்னிப்பதற்கு பொறுப்பு பெற்றவன்.
மன்னிப்பதற்கு கடமை உள்ளவன் உள்ளவள். இன்னைக்கு அந்த சிந்தையோடு நாம் வாழ்கிறோமா? அப்படி வாழ்ந்தோம்னா தேவனின் நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்வு ஏராளமான மனிதர்களுடைய வாழ்வை மாற்றும், உருவாக்கும், ஊன்ற கட்டும். பெரிய விளைவுகள் நம்முடைய குடும்பத்தில், திருச்சபையில், சமுதாயத்தில் உண்டாகும். ஆண்டவர் அப்படி கிருபை செய்வாராக. ஆமென். அப்ப இந்த மன்னிக்கும் குணம் உள்ளவர்களாய், மன்னிக்கும் சிந்தை உள்ளவர்களாய் நம்ம எப்படியெல்லாம் காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது இந்த காலவேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் உணர்த்தப்பட்டேன். முதலாவதாக நான் அதை குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன், சரியா? ஏன்னா தேவனின் பார்வையில், தேவனின் சித்தத்தில், தேவனின் திட்டத்தில் மிக பிரதானமான, மிக உன்னதமான, மிக சிறப்பான அமைப்பு, கிரேட் இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு கேட்டால் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி, குடும்பம். ஸோ அந்த குடும்பத்தில் மன்னிப்பை நம்ம எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு நபருடைய சரித்திரத்தை வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 14 அதிகாரங்கள் அவரை பற்றி எழுதியிருக்கிறதா அந்த புத்தகத்தில். யார் அந்த கதாபாத்திரம்? யோசேப்பு. யோசேப்பு மன்னிக்கும் குணத்தின் சிகரம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய வாழ்வில் அந்த அழகு வெளிப்படுகிறது. நீங்கள் 37ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் அவர் ஒரு சொப்பனம் பார்க்குறார். 37:20 அவரை கொல்லும்படி திட்டம் திட்டுறாங்க. ஏன்னா இந்த சொப்பனக்காரன் நமக்கு பெரிய இடரெல்லாம் இருக்கான், அவன் தான் நம்ம எல்லாரையும் ராஜாங்கம் பண்ணுவன்னு சொல்கிறான், நம்ம எல்லாரும் அவனுக்கு முன்னாடி தாழ விழுந்து பணிந்து கொள்ளுவோன்னு சொல்கிறான், இந்த பயலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கொல்லும்படி திட்டமிடுகிறார்கள். 37:24 பார்த்தீங்கன்னா வெறுங்குழியில் போடுறாங்க. அப்போ சகோதரன் அவங்கள தப்புவிக்கிறார். தப்புவித்து இஸ்மவேலருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணுறாங்க? விட்டு போடுறாங்க. 37ஆவது அதிகாரம் 28ஆம் வசனத்தில். பிறகு நமக்கு தெரிஞ்சிருக்கு, அது போத்திபாருடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே பொய்யாய் குற்றம் சாட்டப்படுகிறார், சிறைச்சாலையில் போடப்படுகிறார். இதெல்லாம் ஒரு 13 வருஷம், 17ஆம் வயசில் ஆரம்பித்து 30ஆம் வயது வரைக்கும் யோசேப்பினுடைய வாழ்வில் இந்த காரியங்கள்லாம் நடந்தேறுகிறது. 41ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 41ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் ராஜா அவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறார். நீங்கள் அதை வாசிக்கிறீங்களா அந்த ஒரு வசனத்தை? ரைட். எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை அதிகாரி ஆக்கினான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பிரிசனர் பிகேம் எ பிரைம் மினிஸ்டர். சிறைச்சாலை கைதி அங்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பிரதம மந்திரி ஆகிறார். நான் சிங்காசனத்தில் மட்டும் உட்கார்ந்துருப்பேன், மற்றபடி தேசத்தில் யாரும் உத்தரவு இல்லாமல் கையை காலை அசைக்கக்கூடாது. உன்னை போல ஞானவான், தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன் இந்த தேசத்தில் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தனக்கு அடுத்த 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி, நீ தேசம் முழுவதும் சுற்றிட்டு வா, எல்லாரும் உனக்கு முன்னாடி விழுந்த உன்னை பணிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஸோ நடந்தது. அந்த யோசேப்பினுடைய வாழ்வில் இருந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த அதிகாரத்துக்கே நீங்கள் போனீங்கன்னா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 43ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 50ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி அரிக்கட்டுகள்லாம் அறுத்து வச்சுருந்தாங்க. எல்லாருடைய அரிக்கட்டுகளும் என்னை தாழ விழுந்து வணங்கினதுன்னு சொன்னாதான் அவனுக்கு பிரச்சனையே வந்துச்சு. இன்றைக்கி நிறைய நேரங்களில் உங்களுக்கு எனக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, உள்ளதை சொன்னீங்கன்னா பிரச்சனை வரும், உண்மையை சொன்னீங்கன்னா பிரச்சனை வரும். ஆனால் சொல்லாமல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது, சொல்லிதான் ஆகணும். இங்கே அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பொத்துன்னு அவர் முன்னாடி விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைக்கப்படுகிறார். பிறகு அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், சரிங்களா? அவங்க அப்பா, குடும்பம் எல்லாரையும் இங்கே கொண்டு வர்றாங்க. கோசேன் நாடுங்கிற அந்த பகுதியில் ஏராளமான தண்ணீர், செழிப்பு, புல்வெளி நிறைந்த ஒரு இடத்துல தன்னுடைய முழு குடும்பத்தையும் குடி அமர்த்துகிறார். அதான் அந்த நாட்டிலேயே மிக செழிப்பான பகுதி. அங்கே குடி அமர்த்துகிறார். அங்கேயே யோசேப்பின் உன்னத குணம் வெளிப்படுகிறது. தனக்கு துரோகம் செஞ்சவங்க தானே, தன்னை வெறுங்குழியில் போட்டு கொல்ல பார்த்தவங்க தானே, அடிமையாய் இஸ்மவேலருக்கு விற்று போட்டவங்க தானே. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்? பனிஷ்மெண்ட்டுன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு
தூக்கி அடிப்போம். என்ன, திருமண்டலத்திலேயோ இல்லை அரசாங்கத்திலேயோ அப்படியெல்லாம் காரியங்கள் நடக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பனிஷ்மெண்ட்டுன்னா அந்த நாட்டிலேயே பெஸ்ட்டு பிளேஸ் ஏதோ, சிறப்பான நீர்வளம் எங்கே இருக்கிறதோ, வயல்வெளிகள் எங்கே இருக்கிறதோ, செழிப்பான பகுதி எங்கே இருக்கிறதோ, அங்கே தனக்கு துரோகம் செய்தவர்களை, கொல்ல நினைத்தவர்களை என்ன பண்ணுறாரு, குடி அமர்த்துகிறார். அதான் சொன்னேன், மன்னிப்பின் சிகரம் யோசேப்பன். நமக்கு முடியுமா? போன வாரம் உங்கள்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு பிரச்சனை பண்ண ஆள் இந்த வாரம் உங்கள் வீட்டுக்கு வராரு. மத்தியானம் மட்டன் பிரியாணி கொடுத்து ஏசி ரூமில் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு பிறகு போங்கன்னு சொல்லுவீங்களா? சர்ச்சுக்கெல்லாம் வந்து பிரசங்கெல்லாம் கேட்டிருந்தா கூட வாசப்படிக்கு வெளியே நிற்க வச்சு பேசி அனுப்பிச்சி விட்ருவீங்க பவ்யமாக. நீங்கள் நல்லவங்க, ஒருவேளை அப்படி செய்யாமலும் இருக்கலாம். ஸோ ஆனால் யோசேப்பா அப்படி தன்னுடைய அந்த உயர்ந்த தன்மையை காண்பிக்கிறார். இங்கே வந்து அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. அதுக்கு பிறகுதான் நம்ம வாசித்த அந்த சம்பவம், ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15 to 21 வரைக்கும் உள்ள பகுதி. சரியா? அப்பா இறந்ததுக்கு பிறகு இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா, ரொம்ப பயம், ரொம்ப அதிகாரத்தில் இருக்கிறாரு. ஏன்னா யோசேப்பு சொன்னார்னா எதுவும் அந்த தேசத்தில் நடக்கும். அதை தடுப்பதற்கும் ஆள் இல்லை, நிறுத்துவதற்கும் ஆள் இல்லை. அவ்வளவு அதிகாரம் உள்ளவராய் யோசேப்பு இருக்கிறார். ஸோ அப்போ இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது. என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு நாளில் யோசேப்புக்கு செய்த துரோகத்துக்கெல்லாம் அவன் நமக்கு ஏதாவது பொல்லாப்பு பண்ணானா நம்ம எல்லாரும் என்னானோ ஒளிஞ்சோம். அதனால் என்ன பண்ணணும், யோசேப்பிட்ட சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படிதான் பைபிளில் எழுதியிருக்குது. அப்போ என்ன சொல்லி அனுப்புகிறாங்க, 16ஆம் வசனம், உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்டாரா இல்லையான்னு தெரில, யார் இருந்து அதை கேட்டாங்கன்னு தெரில, அதற்கு சாட்சிகள் யாருன்னு தெரில, அப்படி வேதத்தில் எதுவும் பதியப்படவும் இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இப்படி சாகிறதுக்கு முன்னாடி அப்பா என்ன பண்ணாங்க, சொல்லிட்டு செத்தாங்க. ஸோ அப்படி கடைசி நேரத்தில் சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் மரியாதை தர்றது இன்றைக்கும் அது கலாச்சாரத்தில் இருக்குது. அன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் அது அப்படி இருந்திருக்க வேண்டும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி சொன்ன உடனே உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை வந்து யோசேப்பிட்ட சொல்லும்போது யோசேப்பினுடைய ரியாக்ஷன் என்ன? அழுதான்னு போட்டிருக்கு. நீங்கள் அந்த 37ஆம் அதிகாரத்திலேருந்து 50ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு போய் மத்தியானத்துலேருந்து ராத்திரி தூங்குறதுக்குள்ளே தயவு செஞ்சு வாசித்துருங்க. 14 அதிகாரம் தான், ஒரு 2 மணி நேரத்தில் வாசிச்சிடலாம். அதில் 1, 2, 3, 4ன்னு சொல்லி யோசேப்பு எப்பப்பெல்லாம் அழுதான்னு பாருங்க. அவன் சகோதரர் வந்தப்போ, விருந்து பரிமாறும் போது, கிஃப்ட் கொடுக்கும்போது, பிறகு அவங்க டிரான்ஸ்லேட்டரை வச்சு பேசும்போது எல்லாம் நம்ம கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, ஓடி ஓடி ஒரு செவுத்துக்குள்ள இருந்து அழுறார். பாசம் பொங்குது. அப்படி அவங்க செய்த துரோகம், அநியாயம், அவங்க பண்ணது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். அன்பில் நிறைந்து அழுகிறார். இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கோம்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு தத்துவம் பேசுவோம். என்ன இல்லைன்னா சொல்லுவோம், உப்பு தின்னவே ரைட். நீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க. என்ன உங்க வீட்டு சண்டையில சொல்லுவீங்களோ, நீங்க ரொம்ப நல்லவங்க, ரைட். உப்பு தின்னவே தண்ணி குடிச்சாகணும், மவனை வா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம எப்படா சமயம் கிடைக்குன்னு பார்ப்போம். ஆனா யோசேப்பு சமயம் கிடைத்த போதும் தன்னுடைய தெய்வ குணத்தை வெளிப்படுத்துகிறான். ஏன்னா தண்டிப்பது மனித குணம், மன்னிப்பது தெய்வ குணம். தண்டிப்பது மனித குணம். எப்படா சமயம் வருன்னு காத்திருந்து கரெக்டா பெட்டிஷன் போட்டு ஆளை தூக்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். என்ன சேர வரைக்கும் தூக்கம் வராது. ஆனா இவர் அப்படியெல்லாம் செய்யல, மன்னிக்கிறார். இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பங்களில் இது காணப்படுகிறதா? அவர் பிறகு என்ன சொல்றாரு, நீங்க 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா,
ம் ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச். நான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நம்முடைய குடும்பத்தையும் பரம்பரையையும் ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதனால உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? எகிப்துக்கு அனுப்பி காரியங்களை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாரு. நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, பயப்படுறீங்கன்னு சொல்லி யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரை என்ன பண்றான்? தைரியப்படுத்துகிறான். நீங்க உங்க குடும்பத்தில் செய்றீங்களா? நம்ம செய்யறோமா? நடந்ததெல்லாம் நடந்துட்டு, எத்தனையோ சண்டை போட்டோம், எத்தனையோ மனஸ்தாபங்கள் வந்துட்டு, ஆனா நம்ம எல்லாரும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சிருவோம், ஒருத்தரை ஏற்றுக்கொள்வோம், ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்வோம். எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? 130 வருஷம் வாழ போகிறோமா? 80 வருஷம், 93 வருஷம், 98 வருஷம். அன்றைக்கி பக்கமாக ஒரு ஐயா யாரோ இறந்துட்டாரு, 107 வயசு, நார்த் ஈஸ்டில் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். மிஞ்சி போனால் ஒரு 110 வருஷம். சரியா? வீடு போங்குது, காடு வாங்குது. எனத்தை கொண்டு போகிறோம். ஏதாவது கூட வருமா? உங்கள் கர்வம் கூட வருமா? உங்கள் கௌரவம் கூட வருமா? உங்கள் அந்தஸ்து கூட வருமா? நீங்கள் உங்கள் வீட்டில் நிற்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் 2-3 கார் வச்சுருக்கீங்களே, அந்த காரெல்லாம் கூட வருமா? லாக்கரில் ஒரு தடவை கூட போடாமல் கிடக்க நிறைய நகைகள், அது கூட வருமா? எதுவும் வராது. அதெல்லாம் யோசிப்புக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் போல. அதான் அங்க மன்னிப்பை காண்பிக்கிறார். நம்ம குடும்பங்களில் சண்டை இல்லாமல் இருக்கா? ஒருவேளை நல்ல சமாரியன் ஆலயத்தின் ஒரு குடும்பங்களிலேயும் இயேசுவின் நாமத்தினால சண்டை, மனஸ்தாபம், பிரச்சனை, பஞ்சாயத்து இல்லாது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், அப்படியே வாழ்த்துகிறேன். ஏன்னா இங்க குடும்பம் ரொம்ப முக்கியம். காரியத்தை பாசிட்டிவா எடுத்துக்கொள்கிறார். ஸோ அதோடு கூட மாத்திரம் இல்லை, 21ஆம் வசனம் போட்டிருக்கு, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன்னு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். ஸோ இன்னைக்கு இந்த காரியத்தை நம்முடைய குடும்பங்களில் நம்ம காண்பிக்கணும். பார்த்துக்கோங்க, கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சர்க்கிள். அதை தாண்டி அண்ணன், தங்கச்சி, அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை குடும்பங்கள், அப்படி இருக்கிற அடுத்த ஒரு பெரிய வட்டம். பிறகு சம்பந்தார் குடும்பங்கள். நீங்கள் எல்லாரும் சம்பந்தார் குடும்பத்தோடவும் நல்ல உறவோடு இருக்கீங்களா? உங்கள் சம்பந்தாட்ட அண்ணா, அண்ணின்னு ஃபோன் எடுத்து நல்லா மனப்பூர்வமாக உற்சாகமாக பேசுகிறீங்களா? இல்லை அவங்க ஃபோன் வந்தாலேயே இந்த பொம்பளை இதுக்குடா ஃபோன் பண்ணுது அப்படின்ட்டு சைலண்டில் போட்டு ஏதோ கிச்சனில் பாத்ரூமில் பிஸியாக இருக்கிற மாதிரி நடிப்பு காட்டிடுறது. என்ன சம்பந்தாரம்மா, சம்பந்தார் ஐயா ஃபோனை பார்த்தோன்னே, இந்தாலும் எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு? மாமனார் ஃபோன் பண்ண, ஏடி உங்கள் அப்பா எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? அப்படி ஏதாவது உங்கள் வீடுகளில் சத்தம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பரிதாபமானது. அவங்க அப்பா இல்லாமல் உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கவே இல்லை, உங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கவே இல்லை. நான் சொல்றது நேராக பாதிப்பு மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றம் நம்முடைய இதயத்தில் தான் வர வேண்டும். ஸோ மன்னிப்பை நாம் கையாள வேண்டும், அதை காண்பிக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், அப்பியாசம் பண்ண வேண்டும். அப்பதான் நான் மன்னிப்பின் தெய்வத்தின் பிள்ளை அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு தகுதி உண்டு. மன்னிக்க தெரியாதவன் இயேசுநாதர் பிள்ளையா இருக்க முடியாது. அவங்க பிசாசின் பிள்ளையா இருப்பாங்க. ஏன்னா அவன் தான் சண்டைக்காரன், பிரிவினை உண்டாக்குகிறவன், கோல் சொல்லுகிறவன். ஸோ நானும் நீங்களும் அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா மன்னிப்பு காயம் கட்டும், மன்னிப்பு மனதை ஆறுதல் படுத்தும், மன்னிப்பு நிம்மதியான தூக்கம் கொடுக்கும். யார் மேலேயாவது கோவப்பட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் காலையில் சொல்லுவீங்க, நேற்று ராத்திரி 1:45 மணி வரைக்கும் தூக்கமே இல்லை, ஏக்கா என்னாச்சுக்கா அப்படின்னா, இல்லை நான் அந்த பொம்பளைய நினைச்சேன், அதோட தூக்கம் போயிட்டேன் அப்படிம்பாங்க.
கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க என்ன? ரைட். ஸோ நம்ம குடும்பங்களில் இந்த மன்னிப்பை கையாள வேண்டும். அம்மா அப்பா பிள்ளைகள்கிட்ட அந்த மன்னிப்பை காட்டுங்கள், பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட அந்த மன்னிப்பை காட்டுங்கள், உறவுகளிடத்தில் அந்த மன்னிப்பை காட்டுங்கள். பெரிய மாற்றங்கள் நம்முடைய குடும்பங்களில் உண்டாகும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ ஊழியத்தில் திருச்சபையில் இந்த மன்னிப்பை நாம் எப்படி கையாளணும் அப்படின்னா, நிறைய போர்ஷன், அந்த கடிகாரம் வேறு வேகமாக ஓடிட்டே இருக்கு, நான் நேரத்துக்கு முடிக்கணும், கன்வீனியன்ஸ் சர்வீஸ் வேறு இருக்குது. ஸோ யாத்திராகமம் 32 அதிகாரம் 9 to 13 ஜனங்கள் அங்கே தவறு செய்கிறார்கள். என்னாகமம் 12 அதிகாரம் 11 to 13 மீரியாம் அங்கே தப்பு செய்கிறாங்க. என்னாகமம் 16 20 to 22 திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள். என்னாகமம் 21 4 to 9 இதில் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீறுதல் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். அதில் என்ன போட்டிருக்கு? ஏசாயா 55:7. ரைட். நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மீகாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டவருடைய அந்த மன்னிப்பின் குணாதிசயம் போடப்பட்டிருக்கிறது. மீகா 7:18-19. ரைட். அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. ஸோ நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர், நம் மீது இறங்குகிற ஆண்டவர். இங்கே திருச்சபையில் இஸ்ரவேல் கூட்டத்தில் ஏராளமான தவறுதல்கள் மீறுதல்கள் எல்லாம் வருகிறது. மோசே அவர்களை மன்னிக்கிறார், ஆண்டவரும் அவர்களை என்ன பண்ணுகிறார்? மன்னித்து வாழ்வு கொடுக்கிறார். ஸோ நம்முடைய ஊழியத்தில், திருச்சபையில், பணியிடத்தில், ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வரும்போது நம்ம மன்னிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். சார் நிக்கோலஸ் ஒரு நாள் ராத்திரி உலா வருகிறார். அப்படி வரும்போது அவங்களுடைய ஒரு மிலிட்ரி கேம்பில் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ உள்ளே போய் பார்க்குறாரு, ஒரு மந்திரியினுடைய மகன் அவரை ட்ரெஷரிக்கு ஆஃபீஸராக போட்டிருக்காங்க, பொக்கிஷ கருவூலத்திற்கு அவர் அதிகாரி. அவர் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி வச்சுருக்கார். அவர் என்ன தப்புன்ட்டாருன்னா, மன்னருக்கோ அல்லது மந்திரியாக இருக்கிற அவங்க அப்பாவுக்கோ தெரியாமல் கருவூலத்திலிருந்து நிறைய பணங்களை எடுத்து என்ன பண்ணிட்டாரு? செலவழிச்சிட்டார், அழிச்சிட்டார். ஸோ அப்போ அதை திருப்பி ரீபே பண்ணணும் ட்ரெஷரிக்கு. அதை பண்ணுறதுக்கு வழி இல்லை, ஏன்னா யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம் அது. அதை பண்ணுறதுக்கு அவருக்கு வழி இல்லை. அந்த ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு கீழே ஒரு நோட் எழுதுறாரு, இந்த கடனை எனக்கு மன்னிப்பவன் யார், இல்லாட்டி இந்த கடனிலிருந்து என்னை மீட்பவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டு வச்சுட்டு அது மேலே படுத்து அப்படியே தூங்கிடுறார். சார் நிக்கோலஸ் வராரு, அந்த லைட் எரியர் அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு. தன்னுடைய சிநேகிதன், மந்திரியினுடைய பையன், அந்த பொக்கிஷ சாலையினுடைய அதிகாரி, அதில் குப்புற படுத்து கிடக்கார், அப்படியே துக்கத்தில் தூங்கிட்டார். ஸோ இந்த லிஸ்ட்டையும் அந்த வார்த்தைகளையும் பார்த்த மன்னர் அது கீழே அவரோட கையெழுத்து போட்டு சதங்காட்டாமல் அரண்மனைக்கு போயிட்டாராம். முழிச்சு பார்த்தவொன்னே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நிறைய ஆட்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு போகிறாங்களே, அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் அவன் சாகலை நல்ல வேலைக்கு. ஸோ அரசன் அங்கே தன்னுடைய பணியாளனின் மீறுதலை, தவறை, அக்கிரமத்தை மன்னித்தார் அப்படிங்கிறது சரித்திரம். இன்னைக்கு நம்ம அப்படி மன்னிக்கும் சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா, ஒனேசிமுக்காக அவர் யார்கிட்ட மன்றாடுகிறார்? பிலமோனிடம் மன்றாடுகிறார். அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீ உன்னையே எனக்கு கடனாய் கொடுக்க கடமைப்பட்டவன். ஒனேசிமோ உங்கள்கிட்ட வேலை செஞ்சான், தப்பன்ட்டான், ஓடி போயிட்டான். நீ திரும்ப என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும். நீங்கள் பிலமோனுடைய நிருபத்தை எடுத்து வாசித்து பாருங்க, ஒரே அதிகாரம்தான். அதை உட்காந்து வாசித்து பாருங்க. உடன் ஊழியரிடத்துல நாம் கொள்ள வேண்டிய உறவு அங்கே தெளிவாய் போடப்பட்டிருக்கும். பணியிடத்தில், பணியாளர்களிடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த மன்னிப்பின் சிந்தை அங்கே போடப்பட்டிருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தார். இன்றைக்கி நம்ம ஒரு
கொலோசையர் நிருபம் வாஸ்தம் இல்லை, 3வது அதிகாரம் 13வது வசனம். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். ஓகே, ரைட். அங்க என்ன ஆரம்பிக்குது? ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதான் அளவுகோல். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் பிறரை என்ன பண்ணணும்? மன்னிக்க வேண்டும். ஏன்னா நான் எப்பேற்பட்ட அக்கிரமக்காரன், பாவி, துரோகி, அவருக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை செய்திருக்கிறேன். ஆனால் அவர் என்னை மன்னித்தாரே, எனக்கு வாழ்வு தந்திருக்கிறாரே. அவர் என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் என்னையும் உங்களையும் தண்டிச்சிருப்பார்னா, நான் உண்மையா சொல்றேன், நம்ம ஒருத்தர் கூட உயிரோட உள்ள கோயிலுக்குள்ள உட்கார்ந்துருக்க மாட்டோம். வாய்ப்பே இல்லை. நம்முடைய மீறுதலுக்கும் அக்கிரமத்துக்கும் தக்கதாய் நம்மை தண்டித்திருப்பாரானால் ஒருத்தங்க கூட இந்த சர்ச்சில் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் நம்மை அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு? மன்னித்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? நீங்க ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டீங்களே, நீங்க முறைக்கிறீங்களா இல்லை நான் சொல்றதை அங்கீகரிக்கிறீங்களா, என்ன பண்றீங்கன்னு தெரிய முடியல என்ன? பட் நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மை அதுதான். ஸோ அவர் என்னை மன்னித்தது போல நம்ம என்ன பண்ணணும்? பிறரை மன்னிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும். இங்கே போட்டிருக்குல்ல, ஒருவரை ஒருவர் தாங்கி. இன்னைக்கு ஐயா ஒரு காரியம் பண்ணாங்க. போன வாரத்தில் இந்த குடும்பம் வந்தாங்க, அதுக்கு முந்தைய வாரத்தில் இந்த குடும்பம் வந்தாங்க, இன்றைக்கு இன்னொரு குடும்பம் வந்தாங்க அப்படின்னு ஒரு அக்காவை அறிமுகம் பண்ணாங்கல்ல. அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க? சேலை வியாபாரம் பண்ண போகிறாங்க. நீங்கள் அவங்கள என்ன பண்ணுங்க? ஆதரிங்கன்னு சொன்னாங்க. அது கிறிஸ்துவின் மாதிரி, கிறிஸ்துவின் பாதை. ஒருவரை ஒருவர் தாங்குதல், ஒருவருக்கொருவர் உதவி செய்தல். நானும் வளர்றேன், நீயும் வளர்றதுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய கோட்பாடு. அது இந்த வசனத்தின் முந்தைய பகுதி சொல்லுது. பிந்தைய பகுதி என்ன? ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி மன்னியுங்கள்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றார். ஸோ அப்போ இந்த மன்னிப்பை நாம் கையாள வேண்டும். ஏன்னா நானும் நீங்களும் மன்னிக்கப்பட்ட பாவிகள், பிறரை மன்னிக்க வேண்டும். நான் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் மிஷினரி பணியாளன். நாங்கள் இந்த தேசம் முழுவதும் ஊழியம் செய்கிறோம். 24 மாநிலங்களில் 358 இடங்களில் பணித்தலங்கள் அமைத்து ஒரு 942 கலாச்சாரம் கடந்த மிஷினரிகள் இருந்து இந்த தேசம் முழுவதும் ஊழியம் செய்கிறோம். குஜராத்தில், மகாராஷ்டிராவில், பீகாரில், ஜார்க்கண்டில் ஆண்டவர் எங்களுக்கு மக்கள் கூட்டங்களுக்கு நடுவில் ஏராளமான 1000 விசுவாசிகளை கர்த்தர் தந்திருக்கிறார். மால்டோஸ், சந்தால், குக்னா, வார்லி, வசாபி, பீல், இந்த இன மக்கள்லாம் ஆயிரங்களை தாண்டி லட்சங்களாய் வந்திருக்கிறார்கள் ஆண்டவருக்குள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்குள்ள பெரிய கிரியை செய்கிறார். அதில் ஒரு பகுதி மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிராவில் ஆர்த்தர் ஜெபராஜன் சொல்லி அண்ணன் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆர்த்தர் அண்ணன் அக்காவும் அங்கேயே இருக்காங்க. ஸோ அவங்க சாதர்பாடா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நற்செய்தி பண்ணி சொல்ல போகும்போது கமித் பாண்டேன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணான்னா, மிஷினரியை நல்லா அடிச்சிட்டாங்க. மிஷினரியை அவங்க கூட போன உடன் ஊழியர்களெல்லாம் அடித்து, இந்த ஊருக்கு நீ வரக்கூடாது, இன்னொரு நேரம் உன்னை பார்த்தா தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அடித்து துன்புறுத்தி எல்லா பாடுகளையும் பண்ணியாச்சு. சில ஆண்டுகள் கடந்தது. ஆண்டவருடைய கிருபையினால் அந்த பகுதிகளில் ஊழியம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சாதர்பாடா கிராமத்தில் தேவ கிருபையினால் இடம் வாங்கி ஒரு சர்ச்சும் கட்டியாச்சு. ஸோ அந்த சர்ச்சை கட்டி முடித்த உடனே அந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனைக்கு அப்போ அங்கே இருந்த மிஷினரி சுதேச ஊழியர்களெல்லாம், அண்ணே ஆர்த்தர் ஜெபராஜ் அண்ணே நீங்கள் கண்டிப்பாக வரணும், ஏன்னா நீங்கள் தான் பையனியர் மிஷினரியாக இங்கே என்ன பண்ணீங்க, அடி வாங்கி ஊழியம் பண்ணீங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லாங்க. சரின்ட்டு ஆர்த்தர் ஜெபராஜ் அண்ணனும் அங்கே போகிறாங்க. அங்குள்ள மக்களுடைய கலாச்சாரப்படி இப்போ இங்கே நம்ம சர்ச் இருக்குன்னா அந்த மெயின் ரோட்லேயே மக்கள் எல்லோரும் நிற்பாங்க. எல்லா தோரணெல்லாம் கட்டி கொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு அவங்க கலாச்சார ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த சிறப்பு விருந்தினர் வருவதற்காக காத்திருப்பாங்க. அப்படி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி மக்கள்லாம் காத்திருக்கிறாங்க. ஸோ ஆர்த்தர் ஜெபராஜ் அண்ணனும் அங்கே போகிறாங்க.
போனவுன்னா அவங்க சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் ரெடி தானே போகலாமா அப்படின்னு. ஆமாம் நான் ரெடி தான், வந்துட்டேன்ல போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒரு காரியம் நடக்க போகுது, ஒருத்தர் உங்களை பார்க்கணுன்னு இருக்கிறாரு, அவர் உங்களை கௌரவப்படுத்தணுமா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் யோசனை, என்னடா அது யார்டா நம்மளை கௌரவப்படுத்த வரா, யார் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் அண்ணனை அடித்தாங்களோ அந்த சாதர்பாடா கிராமத்தில் கமித் பாண்டே அப்படிங்கிறது அவருடைய பேர். அந்த ஆள் அவர் காலில் விழுந்து அவரை கும்பிடுறார். கும்பிட்டுட்டு, ஐயா இப்போ நான் இயேசுநாதரை நம்புகிறேன், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் உங்களை அடித்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், இங்கிருந்து நான் தான் உங்களை தோளில் தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவேன், அந்த சர்ச் வாசலில் விடுவேன், நீங்கள் ரிப்பன் வெட்டி சர்ச்சை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தர் அண்ணன் என்ன மாதிரி சின்ன ஆள் கிடையாது. ஆர்த்தர் அண்ணன் நல்லா பெரிய ஆள், வளர்ந்தாள், உயரமாக இருப்பார், நல்ல வாட்டசாட்டமாக இருப்பார். அவர் யோசிக்கிறார், என்ன வம்பா போச்சு இது, என்ன பண்ண. ஸோ அது ஒரு பெருங்கூட்டத்துக்கு நடுவில் விடுக்கப்பட்ட வேண்டுகோள். சரின்னு ஒத்துக்கொண்டாச்சு. அந்த ஆள் அவர் அப்படியே தோளில் தூக்கி கொண்டு வந்து சர்ச்சில் விட்டு அன்றைக்கு அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது சாதர்பாடா கிராமத்தில். அது மன்னிப்பு தந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. என்ன, நீங்கள் மன்னிச்சதுனால, மன்னிப்பு பெற்றதுனால உள்ள வந்த மகிழ்ச்சியை அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? ரைட். நிறைய பேர் தலையாடுறீங்க. சரியா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் மன்னிப்பதினால், மன்னிப்பு பெறுவதினால் வருகிற மகிழ்ச்சி மகா உன்னதமானது. ஹல்லேலூயா. அதை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நான் ஒரு பரம்பரை கிறிஸ்தவன் கிடையாது. சரியா? நான் ஆதியிலும் கிறிஸ்தவன் இல்லை, ஜாதியிலும் கிறிஸ்தவன் இல்லை, பாதியில் கிறிஸ்தவன் ஆனவன். எனக்கு 18 வயசுல தான் இயேசுநாதர் தெய்வம்னு தெரியும். நாங்கள் பயங்கரமான முருக பக்தி உள்ள குடும்பம். எங்கள் மாமா பேரும் சண்முகம், எங்கள் பெரியப்பா பேரும் சண்முகம். எங்கள் மாமா 17 இந்து கோயில்களுடைய தர்மகர்த்தா, எங்கள் பெரியப்பா 5 இந்து கோயில்களின் தர்மகர்த்தா. எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு எங்கள் பெரியப்பா தான் பூசாரி. நல்லா பட்டையடித்து சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு தான் இருப்போம். காலையில் எழும்பி கந்தர் சஷ்டி கவசம், வள்ளி புராணம் எல்லாம் பாடி பூஜை பண்ணி அதுக்கு பிறகு தான் பச்சை தண்ணி கூட குடிப்போம். அப்படி வைராக்கியமான இந்த குடும்பம். ஆனால் ஆண்டவர் எங்கள் வாழ்வில் அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது, இங்கே யாராவது கிதியோனியர் சங்கத்தை சேர்ந்தவங்க இருக்கிறீங்களா? கிதியோனியர் சங்கத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், புதிய ஏற்பாடு வெளியிடுவதற்காக பணம் தருகிறேன் அப்படிங்கிறவங்க. ரைட். நான் தலைக்கு மேலே தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் கைகளில் கொடுக்கப்பட்ட போஸ்டல் ரெட் புதிய ஏற்பாடு தான் என் வாழ்வை மாற்றினது. ஹல்லேலூயா. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அதை நான் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டிக்கு ஏதாவது எடுத்து ஏதாவது ரெஃபர் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவேன். ஆனால் நான் +2 முடிச்சுட்டு லீவில் இருக்கும்போது எங்கள் அப்பா புதிய ஏற்பாடும் சங்கீதங்களும் வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருந்தார். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு அக்கௌண்டன்ட், ப்ரைவேட் அக்கௌண்டன்ட், நிறைய கடை கம்பெனிஸினுடைய கணக்கு எழுதுவாங்க. ஒரு 5-6 பேர் எங்கள் வீட்டில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். ஒரு 5-6 லேடிஸ் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க, வரவு செலவு கணக்கு எழுதி ஆடிட்டர்கிட்ட கொண்டு போய் அதை சப்மிட் பண்ணுவாங்க எங்கள் அப்பா. ஸோ அப்பா அவர் உட்காந்து இதை படிச்சுட்டு இருந்தோன்னா நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எதுக்கு இவர் உட்காந்து இதை படிச்சுட்டு இருக்கார்? நம்ம இவ்வளோ பக்தி வைராக்கியமான ஒரு இந்து குடும்பம், மாமா பெரியப்பாலாம் இப்படி கோயில் தர்மகர்த்தாக்களாக இருக்காங்க. ஸோ 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்காவது முருகன் கோயில் எங்கேயாவது கண்டுபிடிச்சி அங்கே போய் மொட்டையடித்து சாமி கும்பிட்டுட்டு வர்றது நம்ம பழக்கம். சரியா? இப்போ மட்டும் உங்களுக்கு ரொம்ப பேச நிறையா முடி இருக்கா அப்படி எல்லாம் கேட்காதீங்க, அது காலத்தின் கோலம். சரியா? ஆனால் அப்போ காட்சி எப்படின்னா, தலை மொட்டை, நெத்தியில் பட்டை, கழுத்தில் உத்ராட்ச கொட்டை. அதுதான் என்னுடைய காட்சி. 84க்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்கன்னா நான் அப்படி தான் இருப்பேன். தலை மொட்டை, நெத்தியில் பட்டை, கழுத்தில் உத்ராட்ச கொட்டை. ஆனால் இன்னைக்கு ஆலயத்தில் நின்று பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கும் தெய்வம், எவரையும் மன்னிக்கும் தெய்வம், ஏற்றுக்கொள்ளும் தெய்வம். நான் முன்னாடி கும்பிட்ட சாமி எல்லாம் நிறைய பலி கொடுப்போம். ஒவ்வொரு மாசத்தில் 3வது புதன்கிழமை ரெட்டை கெடா வெட்டி பலி கொடுப்போம். எங்கள் அப்பா அம்மா ஒரு கெடாய்க்கு பணம் கொடுப்பாங்க, எங்கள் தாய் மாமா ஒரு கெடாயை வளர்த்து கொடுப்பார். என்ன நம்பிக்கை? நம்முடைய குடும்பத்தின் ரத்தத்தை அந்த தெய்வத்துக்கு முன்னாடி கொண்டு போய் கழுத்தை வெட்டி ரத்தத்தை பூமியில் சிந்த விட்டுட்டோம்னா நம்ம குடும்பத்தின் பாவம் இந்த வருஷத்துக்குள்ள கணக்கில் தீந்துரும் அப்படிங்கிறது நம்பிக்கை.
பிறகு பைபிளில் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது தான் அதெல்லாம் கதையாக என்ன பண்ணியிருக்குது, எழுதியிருக்குது. ஸோ அப்படி நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் ஒரு 41 ஆண்டு கால கிறிஸ்தவங்க தான், சரியா? அதில் 33 ஆண்டுகள் நான் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் மிஷினரியாய் பணி செய்கிறேன். என்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை என் ஆண்டவருக்காக செலவழித்திருக்கிறேன். இன்னைக்கு செத்தாலும் எனக்கு பயமே இல்லை, அவர் சன்னிதானத்துக்கு போய் சேருவேன். ஹல்லேலூயா. ஸோ மன்னிப்பு பெற்ற பாவி நான், மீட்கப்பட்ட பாவி நான். விக்கிரக ஆராதனையிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்னை மன்னித்து மீட்டு கொண்டார். அதனால நான் அந்த மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கிறேன். அந்த மன்னிப்பை தருவதற்கு தாராளமாய் இருக்கிறேன். நீங்க எப்படி சண்டை போட்டே இருக்கீங்களோ? செத்தாலும் அவன் மூஞ்சியில முழிக்க மாட்டேன். நீங்க செத்த பிறகு எங்க முழிக்க போறீங்க? உயிரோடு இருக்கையில் அம்மா அப்பா கஞ்சி ஊற்றுங்க, ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுங்க, குளிக்க வச்சு துணி மாற்றி விடுங்க. படுக்கையில் கிடந்தாங்கன்னா டாய்லெட்டில் யூரின் மோஷன் சுத்தம் பண்ணி அவங்கள பராமரிங்க. செத்த பிறகு பெரிய மாலை போட்டு விலையுயர்ந்த பெட்டி வாங்கி கொட்டடிச்சு அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. உயிரோடு இருக்கையில் அவங்கள பராமரிக்க வேண்டும். எப்படி இருக்கும்? இன்னைக்கு அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் நிறைய பெருகிட்டுன்னா காரணம் யார் தெரியுமா? நன்றி இல்லாத பிள்ளைகள், துரோகிகளான பிள்ளைகள், தாய் தகப்பனை பராமரிக்க தகுதி இல்லாத பிள்ளைகள். அதனாலதான் முதியோர் இல்லங்கள் பெருகிட்டு. இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்தோம், வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வில் இந்த மன்னிப்பின் சிந்தை காணப்படும். நாம் மன்னிக்கிறவர்களாய் வாழ்வோம். நம்ம இன்னைக்கு காலையில் ஆராதனை ஆரம்பிச்சோம்ல, உங்கள் ஆராதனை புத்தகத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா அதில் முதல் ஜபம் ஐரம்மா பண்ணாங்கல்ல. என்ன பண்ணாங்க? நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக. என் புக்கில் என்ன எழுதியிருக்குன்னா, மற்றவர்களுக்கு மன்னிக்க எனக்கு உதவி புரியும். இந்த ஜெபத்தை நீங்க அர்த்தத்தோடு உண்மையா சொல்லி இருந்தீங்கன்னா உங்களால மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்க முடியாது. ரைட்? நம்ம பாவ மன்னிப்பெல்லாம் சொன்னோம். அதுக்கு பிறகு நம்முடைய போதகர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் சொன்னார்ல. ஆசீர்வாதம் சொல்லும்போது அதில் என்ன போட்டிருக்கு? உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அங்க நிபந்தனை என்ன? என்னுடைய பாவம், அக்கிரமம், மீறுதல், துரோகம், அநியாயம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? என்ன அதுல எழுதியிருக்குது? எழுத்துல தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றத்தை மன்னிக்க வேண்டும். அப்பதான் நான் மன்னிப்பு பெறுவதற்கு தகுதி பெறுவேன். பரமண்டல ஜெபம் சொல்றோம். என்ன அதுல என்ன சொல்றோம்? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்னு சொல்றோம். அந்த ஜெபத்தை உணர்ந்து தான் சொல்றோமா, இல்ல மனப்பாடமா சொல்லிட்டு இருக்கிறோமா உணர்வு இல்லாம? அந்த ஜெபத்தில் என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எனக்கும் இமானுவேலுக்கும் சண்டை, நான் இமானுவேலை 100% மன்னிச்சேன்னா நீங்களும் எனக்கு 100% மன்னிங்க. இல்லை எனக்கும் பிரேமா அக்காவுக்கும் சண்டை, நான் அக்காவை 40% மன்னிச்சேன்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க? 40% மட்டும் மன்னிங்க சுவாமி. இல்லை எனக்கும் ராபர்ட்டுக்கும் சட்டையை பிடிச்சு நாங்கள் சண்டை போட்டோம், அவனுக்கு நான் 10% தான் மன்னிப்பேன்னா சுவாமி நீங்கள் எனக்கும் எவ்வளோ மன்னிங்க? 10% மட்டும் மன்னிங்கன்னு அர்த்தம். அந்த ஜெபத்தை தெரிஞ்சு வாழ்க்கையில் இது வரைக்கும் சொன்னோமா, தெரியாமல் சொன்னோமான்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கட்டும். நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், நிபந்தனை இல்லாமல் மன்னிக்க வேண்டும். எப்படி மன்னிக்கணும்னா, சின்ன பிள்ளைகள் போல மன்னிக்கணும். நீங்கள் அக்கம் பக்கத்தில் ஒரு 5-6 வீடு குடியிருக்கீங்க, சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடும் போது ஏதோ ஒரு காரியத்துக்காக சண்டை போட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளைகிட்ட இருக்கிற சாக்லேட்டில் பங்கு கேட்கும், இன்னொரு பிள்ளை தர மறுக்குது.
உடனே அந்த பிள்ளை முடியே இந்த பிள்ளை பிடிச்சி இழுத்துருதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணெல்லாம் செவந்துரும், பயங்கரமாக அழும். இந்த வீட்டு அம்மாவும் வருவாங்க, அந்த வீட்டு அம்மாவும் வருவாங்க, ஏய் உன் பிள்ளை என் பிள்ளைய அடிச்சிட்டான் அப்படின்னு இந்த அம்மா 2 பேர் காரசாரமாக சண்டை போட்டிருப்பாங்க. இந்த சண்டை ஒரு 5-6 நிமிஷம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் அந்த மிட்டாய்க்காக சண்டை போட்ட 2ஐயும் பார்த்தீங்கன்னா 2 என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். அம்மாவா இல்லையா? நீங்கள் இந்த காட்சியை உங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையா? உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உங்கள் காலநிலை நீயாவது கவனிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்காக ஆரம்பித்த சண்டையை அம்மா அப்பா நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணோம், கைகோர்த்து விளையாடும். அப்படி சின்ன பிள்ளைகள் போல நானும் நீங்களும் வாழணும். சின்ன பிள்ளைகள் போல நம்முடைய மனப்பக்குவம் மாற வேண்டும். சின்ன பிள்ளைகள் போல நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் சாமி நிறைய நேரம் சிறு பிள்ளைகள் எடுத்து மாதிரியாக சொல்வார். ஜூம் இல்லாமல் இந்த காலை வேளையில், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் உம்மிடத்தில் மன்னிப்பு பெற்ற பாவி. எனக்கு சிவஞானன்னு ஒரு நண்பன் இருந்தான். நான் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க கூட ஒன்றா படித்தேன். என் கையெழுத்து கோழி கிறுக்கின மாதிரி இருக்கும். ஆனால் சிவஞானம் அப்படியே முத்து முத்தாக எழுதுவான், அச்சு பொறித்த மாதிரி இருக்கும் அவன் கையெழுத்து. அழகாக படம்லாம் வரைவான். எனக்கு நிறைய படம்லாம் வரையணும் அப்படின்னா அவன் தான் வரைஞ்சி கொடுப்பான். எனக்கு படம் வரைகிறதுக்கு வராது. நான் யானையாவது இல்லை சிங்கமாவது பூனையாவது ஏதாவது என்னை வாத்தியார் வரைய சொல்லி நான் வரைஞ்சேன்னா அந்த வாத்தியாருக்கு அது என்ன உருவன்னு தெரியாது, அப்படி தான் நான் வரைவேன். ஆனால் சிவஞானம் ரொம்ப அழகாக வரைவான். இப்படி 6லேருந்து 10 வரைக்கும் படித்த அந்த காலகட்டத்தில் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன கோழி சண்டை. அதில் நான் அவன்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டேன். அப்போ நான் ஒரு வைராக்கியமான இந்து பையன். ஸோ அப்போ 10th முடிக்கிறோம். 10th முடித்த பிறகு அந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக நாங்கள் எல்லாம் காத்திருந்தோம். காத்திருக்கும்போது ஒரு நாள் என் ஃப்ரெண்டு செந்தில்குமார் ஓடி சொன்னாடே, உனக்கு தெரியுமாடா, சிவஞானம் ஆற்றுக்கு அவங்க அம்மா கூட போயிருக்கான். துணி துவைச்சி முடிக்கும்போது ஆற்றுல இருந்த ஒரு பாம்பு, கல்லுக்கு கீழே சில ஆறுகளில் பாம்பு இருக்கும், அப்படி ஒரு பாம்பை அவனை கடிச்சிட்டு அவனை கரையில் கொண்டு போட்டு நுரத்தள்ளி அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்காங்க. அவன் செத்து போயிட்டான்டா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க வீட்டுக்கு போனோம். 2 பசங்க அவங்க வீட்டில். அவங்க அப்பா நோயாளி, அவனுடைய மூத்த அண்ணன் டிபினால் பாதிக்கப்பட்டவன். இந்த பையன் தான் படித்து ஏதாவது குடும்பத்தை உருப்படி பண்ணவன் காத்திருந்தாங்க. சிவஞானம் செத்து போனான். அன்னைக்கு அழுதுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் நான் +2 முடித்த பிறகு பைபிளை வாசிக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட இதை ரொம்ப அழுத்தமாக பேசினார். நீ சிவஞானம் இருக்கும்போது அவனை மன்னிக்க தெரியலையே, உனக்கு வைராக்கியமாய் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு இருந்து அவன் செத்து போயிட்டானே, இப்போ நீ என்ன தெய்வன்னு சொல்கிற, ஆனால் அவன்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லையே, அவனை மன்னிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி என்கிட்ட முழு பைபிள் கூட கிடையாது. புதிய ஏற்பாடை வச்சு நான் வாசிச்சுட்டு இருந்த காலத்தில் இதை கடவுள் என்கிட்ட பேசினப்ப நான் அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன், நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் யாரையும் மன்னிக்காமல் வாழ மாட்டேன், இல்லாட்டி யார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்பதற்கு தயங்க மாட்டேன். நான் தப்பண்ணி இருந்தேன்னா சாரி என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் போய் தயங்காமல் கேட்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். 41 ஆண்டுகளாய் அதை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்து வருகிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மன்னிக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் நானும் மன்னிச்சு தான் ஆகணும். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், மன்னிக்கிறவர், கிருபை மிகுந்தவர். அவர்கிட்ட மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு. அவர் மன்னித்ததனால தான் அந்த மீட்பை பெற்று இன்னைக்கு அவர் பிள்ளைகளாய் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த மன்னிக்கும் சிந்தையை எனக்கு கொடும் சுவாமி. யாரையும் எவரையும் எதற்காகவும் நிபந்தனை இல்லாமல் நான் மன்னிப்பேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏன்னா இன்னைக்கு திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். அது மன்னிப்பின் மாட்சிமையை நமக்கு காட்டுகிறது. என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமத்துக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய துரோகத்துக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய விக்கிரக ஆராதனைக்காக அடிக்கப்பட்டார். ஆனால் நான் இன்னைக்கு அவரிடத்துல மன்னிப்பு பெற்று இருக்கிறேன். திருப்பந்தியிலே சேரப்போகிறேன். ஆண்டவரே, நான் மன்னிப்பேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த
காலவேளைக்காக கொடானு கோடி ஸ்தோத்திரம். சுவாமி, மன்னிக்கும் குணம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எனக்கு உணர்த்தின உம்முடைய வேதத்தின் சத்தியங்களை, காரியங்களை, பரிமாணங்களை உம்முடைய பிள்ளைகளோடு இந்த காலையில் நான் உம்முடைய வேலைக்காரன் பகிர்ந்து கொண்டேன். சுவாமி, நீர் உம்முடைய ஜனத்தோடு தொடர்ந்து பேசும், நீர் எங்களோடு கூட தொடர்ந்து பேசும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல மன்னிக்கும் சிந்தை உள்ளவர்களாய், மன்னிக்கிறவர்களாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் தயவு செய்யும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த தபசு காலங்களை எங்களுக்கு நீர் கொடுத்து இந்த காலங்களிலே நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்களை ஆராய்ந்து பார்க்கவும், எங்களை விட்டு கொடுக்கவும், ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் நாங்கள் சாயவும் திரும்பவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த ஆண்டிலே நாங்கள் துவங்கும் பொழுது உன் அந்தரங்கத்தை பார்க்கிற பரமபிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொன்ன வண்ணமாய், ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர். சுவாமி, உம்முடைய அழகான கண்கள் எங்களை நோக்கி கொண்டே இருக்கிறதப்பா. இந்த நாளில் நாங்கள் காதாலை கற்றுக்கொண்ட திருவசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்க நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் யார் யார் உள்ளங்களில் நீர் பேசினீரோ ஆண்டவரே, அந்த இருதயமெல்லாம் குணப்பட நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உறவுகளை சீர்பொருத்தி தாரும். சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே உள்ளத்திலும் இல்லங்களிலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் காணப்பட நீர் கிருபை தருவீராக. சிதைந்திருக்கிற குடும்பங்களையும் நீர் சீர்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தகுந்த ஞானத்தையும் பலத்தையும் தந்து தேர்வுகளை சிறப்பாய் வெற்றி சிறக்க கிருபை தாரும். பணியாற்றுகிற மக்களுக்காக, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மக்களுக்காக, பொது சேவையில் ஈடுபட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடு இருந்து இந்த புதிய வாரம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அருள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களுக்காய் விசேஷமாய் நம்முடைய பாத்தில் வருகிறோம். கர்த்தாவே, பலவீனத்தின் படுக்கையை மாற்றுகிற ஆண்டவர் நீர். சுவாமி, பலவீனங்களை மாற்றித்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வெளி ஊர்களிலும் வெளி மாநிலங்களிலும் அயல் தேசங்களிலும் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவளை வழிநடத்துவதாக. திடப்படுத்தலுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தாவே, தங்களை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்த தேவன் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொள்ள கிருபை தாரும். திருச்சபையின் சிறியோர், வாலிபர்கள், பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, இந்த 3 நாட்களிலும் தேவனுடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்ட ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயின் கற்பத்தில் நீர் முன்குறித்தீர். சுவாமி, அவர்களை அழைக்கிற சத்தத்தை கேட்டு உமக்கு செவி கொடுத்தார்கள். அப்பா, இன்றைக்கு அநேகருக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறீர். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் இனி வருகிற நாட்களில் காணப்போகிற சந்ததிகளையும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு கூட யாரேனும் உம்மிடத்தில் மன்றாடி இருப்பார்கள் என்றால், பெருமூச்சுக்களோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களுடைய பாரங்களை இறக்கி வைத்திருப்பார்கள் என்றால், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோടെ போ என்று சொன்ன அந்த ஆறுதலின் வார்த்தையின் துணி ஒவ்வொருடைய செவிகளிலும் துணிக்கு கிருபை தருவீராக. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், எங்களை எடுத்து பயன்படுத்தும், எங்களை வழி நடத்தும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.